அருமையான வேளையில நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். I have come here to listen to God's word, and if I'm been oppressed, நான் ஏதோ ஒரு அழுத்தத்துல இருந்தா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள போகாது. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே. When I leave this place, I want to hallelujah be filled with your spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட நீர் பேசுவீராக. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீ பேசும்படியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது பாடினது போல மறுபடியும் அந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு, கரங்களை தட்டி பாடுவோமா? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, கரை திரையற்ற பரிசுத்தரோடே
இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் மகன் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பாடினது போல உம்மை மாத்திரம் பார்க்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்துடணும். நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்போம். இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை வாசித்து விட்டு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைக்குள்ளாய் நாம் போவோம். வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வாசிங்க. சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வசனம் சொல்கிறது அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்கள். We need to keep our covenant. நான் ஆண்டவரோடு கூட ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நான் தேவனை அறிந்து கொண்ட நாட்களில் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் செய்திருப்பேன். என்ன செய்திருப்பேன்? ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலையும் எப்படி இருப்பேன்? ஆண்டவரே, கரெக்டாக இருப்பேன். என்னுடைய ஜெபத்தில் கரெக்டாக இருப்பேன். என்னுடைய வேத வாசிப்புல நான் கரெக்டாக இருப்பேன். ஆலயத்தில் பங்கெடுக்கிறதுல நான் எப்படி இருப்பேன்? கரெக்டாக இருப்பேன். நான் நினைச்சவன் சகோதர ஐக்கியத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். நான் கர்த்தருடைய காரியத்தில் முன்னாக நிற்பேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட பண்ணியிருப்போம் இல்லையா? உடன்படிக்கை என்னது? ஒரு ஒப்பந்தம். உடன்படிக்கை என்னது? ஒப்பந்தம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னா, ஆண்டவர் முதலாக உடன்படிக்கை எங்க பண்றார் அப்படின்னா, நோவாவுடைய காலத்துல தேவன் என்ன செய்கிறார்? நோவா எல்லா ஜனங்களும் பாவம் செய்தார்கள் என்று அறிந்த உடனே தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படிக்கு தேவன் நோவாவுக்கு கட்டளை இடுகிறார். நோவா ஒரு பேழையை செய்கிறார். அதுக்குள் மிருக ஜீவன்கள்லாம் போகிறது, அவருடைய குடும்பம் உள்ளே போகிறது. பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார்? அந்த முழு உலகத்தையும் அண்ட சராசத்தை கர்த்தர் அழிச்சிட்டாரு. அழிக்கும் போது ஆண்டவர் ஒரு வானவில்லை கொண்டு வந்து சொல்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. என்ன பண்றாரு? இனிமேல் இந்த பூமியை எதனால அழிக்க மாட்டேன், ஜலத்தினால என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை. அதே போல ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் மனிதனோடு கூட வரும்போது ஆண்டவர் அவருக்கு உடன்படிக்கை கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருக்காரு. அதே போலதான் இங்க நாமும் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? ஆண்டவருடைய கற்பனைகளை நான் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இன்னைக்கு சில வேளை என் பாதைகள் சரியா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய காரியங்கள் சரியா நடக்காம போறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய காரியங்கள் சுத்தி பெறாம அல்லது வாய்க்காம போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் எப்படி இல்லை, சரியா இல்லை. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழிகள் எல்லாம் கிருபையும் சத்தியமா நிறைந்ததா இருக்கும். ஆனா யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும் பிரதர்? அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்கள். those who keep his covenant, அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையும் சத்தியத்தை என்ன செய்வாரா? தந்தருள்வார். அதற்கு ஒப்புமையாக தான் இன்னைக்கு காலவெல்ல ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்தான். அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பான் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான்.
சரி, கவனமா கேளுங்க. இங்க நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்க முழுவதுமா வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப தயவு செய்து யாரும் படிக்க வேண்டாம். இப்ப தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மேலே இருக்கிற பகுதியை நீங்கள் வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? படகுல ஏறி அக்கறைக்கு போனார் என்று பார்க்கிறோம். அங்க போன உடனே கல்லறையில ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த கல்லறையில இருக்கிறவன் பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பிசாசினாலே பிடிக்கப்பட்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தபடினாலே அவன் கல்லறையிலே இருந்து கொண்டு மற்றவர்களை காயப்படுத்துவது மாத்திரமல்ல, தன்னைத்தானே என்ன படுத்திக் கொண்டிருக்கிறான்? காயப்படுத்திட்டு இருக்கிறான். தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரும் தன்னைத்தானே காயப்படுத்த மாட்டார்கள். பிசாசு உள்ள வந்தவன் மட்டும்தான் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுவான். இதை எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இவன் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான் சொல்லுகிறது. அவனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அங்க துரத்துகிறார். அந்த லேகியோனை துரத்துகிறார். துரத்து விட்ட பிற்பாடு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க இருக்க ஆண்டவரை தயவு செய்து இங்க இருந்து என்ன செய்திருங்க, போயிருங்க. ஏன்னா ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தேவையில்லை. ஏன் தெரியுமா? வேண்டாம். அவர் இருந்தாருன்னா என்ன வந்துடும்? விடுதலை வந்துடும். ரொம்ப நாளா கல்லறையில் இருந்தவனை, அவன் லேகியோனை பிடிச்சவனை ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. சுகப்படுத்தினோன்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். ஹலோ, சொல்லுங்களேன். என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? என்னமாங்க? விட மாட்டோம். கொண்டு எங்க வச்சுக்குவோம்? நடு வீட்டில் வச்சுக்குவோம். தயவு செய்து என்ன விட்டு நினைச்சுதாதீங்க, போயிடாதீங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் இவர்கள் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே இவங்க தயவு செய்து இங்க இருந்து என்ன செய்துருங்க, போயிருங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து துரத்திட்டாங்க. ஆண்டவர் அங்கே ஒன்றும் கோச்சிக்கவே இல்லையா? ஆண்டவர் அவர்களை சொல்ல அவங்கள்ட்ட சண்டை போடவே இல்லை. ரைட், ஓகே, நீ என்ன வேண்டான்றீங்களா, பரவாயில்ல, நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லி இந்த ஓரத்துக்கு வந்துட்டாரு. இக்கரைக்கு வந்த உடனே அவர் கடல் அருகே வந்த உடனே கடற்கரையில் இருக்கும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்களாம்? வந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் வரான். வாசிங்க பார்க்கலாம் அந்த 21 வசனத்துல. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்ட பாருங்க, ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவன் வந்து ஆண்டவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் என்ன செய்கிறான்? விழுந்து அவரை பணிந்து கொண்டான். சரி, அடுத்த வார்த்தை வேண்டிக் கொள்கிறது என்ன? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் மரண அவஸ்தைப்படுக. இவன் கொண்டு வந்து இவன் ஆண்டவரை பார்க்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய குமாரத்தி, அவருடைய மகள் இப்போ மிக சுகவீனமாய் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவன் என்ன சொன்ன? அவன் என்ன சொல்லுகிறான் அந்த வார்த்தையில? அவன் என்ன சொல்றான்? 23ஆம் வசனத்துல, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை என்ன செய்யும்? வையும். அப்பொழுது என்ன செய்வாள்? பிழைப்பாள். The prayer was very simple. என்னுடைய மகள் முடம் சரியில்லாம இருக்கிறா, சரீர பலவீனமா இருக்கிறா, நீர் வந்து கை வைத்தால் அவள் என்ன ஆவாள்? சுகமடைவாள். இதுதான் வேண்டுதல். இப்ப ஆண்டவர் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இருந்தும் ஒருவன் வந்து கேட்ட உடனே ஜனங்களை விட்டு விட்டு இவனுக்கு பின்னாக ஆண்டவர் போகிறார். கீழே இருக்க வசனத்தை அப்படித்தானே வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அவர் அவனோட கூட போனார். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இதை அனுபவிக்கிறவங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் வருவார். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீர் கூப்பிட்டா, நீங்க கூப்பிட்டா வருவார். நீங்க கூப்பிடணும். நீங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும். மனுஷனை கூப்பிடுறோம், தேவை வரும்போது அவங்கள கூப்பிடுறோம், இவங்களை கூப்பிடுறோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாமோ அத்தனையும் பண்ணிட்டு கடைசியில தான் யாரை கூப்பிடுறோம்? ஆண்டவரை கூப்பிடுறோம். இப்போ டாக்டர் கிட்ட கூட போனால் கூட நம்ம டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் டாக்டர் வந்து கை விரித்து சொல்லிடுவார், இதுக்கு மேலே என் கையில் இல்லை, எல்லாம் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. நேற்று ராத்திரி கூட எனக்கு என்னன்னு சொன்னால், ராத்திரி ஃபிலோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போ ஜான் ஃபிலோ. அவங்க ஃபோன் பண்ணிட்டு, அப்பா எனக்கு பயங்கர கால் வலிக்கு, சாயங்காலத்தில் என்னால் முடியலை, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வராட்டி பரவாயில்ல, எனக்கு ஜெபித்தால் போது கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. உன் விசுவாசம் என்ன செய்யும்? ரட்சிக்கும். இவள் என்ன செய்கிறாள்? இவன் வந்து கேட்கிற, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவளை நீர் என்ன செய்ய? நீர் வந்து கை வைத்தால் போதும் சுகம் அடைவாள். இதுதான் வேண்டுதல். உடனே ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு பின்னாக என்ன செய்தாரா?
கூட போனார். அவன் கூட அப்படிதான் போறார். எப்படி வாசிக்கிறோம்? அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று. இந்த ஜனங்கள் அப்பவும் சும்மா விட மாட்டேன்றாங்க. இவர் ஒருத்தர் சுகப்படுத்த தான் போறாரு. சுகப்படுத்த போகும்போது அது சும்மா ஒண்ணுமா இல்லையா? பின்னாடி ஒரு கூட்டம் என்ன செய்யுது? போகுது. அப்ப இருந்த கூட்டம் வேற பிரதர். இப்ப இருக்கிற கூட்டம் அல்லேலூயா. நாங்கெல்லாம் வேற கூட்டம் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, தெளிவாவே இருக்கிறீங்களே. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டா கூட இப்ப என்ன செய்யறது இல்லை, வரதில்லை. ஆனா இந்த ஜனங்கள் அன்னைக்கு கூப்பிடவே இல்லை. ஆண்டவர் யாவீர் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் கூப்பிடல. ஆனா இந்த ஜனங்கள் கூட போனாங்க. ஆனா இவர் யாரை குணப்படுத்த போறாரு? மரண அவஸ்தையில she is counting her time, she is counting her seconds. அவள் தன் நேரத்தை, அவள் மரண படுக்கையில படுத்துக்கொண்டு அந்த மகள் என்ன செய்கிறாள்? தன் மரணத்தை நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இன்னும் சில நிமிடங்களிலே, சில மணி துளிகளிலே, சில மணி நேரத்தில் அவள் மரித்து விடுவாள். அவள் மரித்து போகிற நிலைமையில இருக்கிற நேரத்தில் இயேசு அந்த வீட்டுக்குள்ளாய் அவர் அந்த வீட்டுக்கு நேரம் நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி போனார்கள். நடக்கிற சம்பவத்தை பாருங்களேன். கீழே வாசிக்கமா. அவர் நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, இவ்வளவு என்ன பண்ணிருக்கானா, எல்லா டாக்டரையும் போயிட்டா. இருக்கிற பணமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? செலவாயிருச்சு. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து எல்லாத்தையும் செலவாக்கிட்டு சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட பண செலவு பண்ணி 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 என்ன ஆகல, குணம் அடையல. நான் ஒண்ணு சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எங்கெல்லாம் போய் பணம் செலவு பண்ணாலும் நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்ட கர்த்தர் உனக்காய் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வீட்டில் சமாதானம் இல்லையா? தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு பார். நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சமாதானம் இல்லை பிரதர், அதனால வேற எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமான்னு போய் எங்கேயாவது உட்காந்துட்டு வரலான் இருக்கேன். எனக்கு ஒரே பிரஷரா இருக்குது. இந்த பிரஷரையெல்லாம் விட்டுட்டு எங்கேயா போய் 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வர முடியல. அங்க போனாலும் இன்னும் பிரஷர் தாசி தான் ஆகுது. அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனைன்னு வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை, வேலைக்கு பிரச்சனைன்னு இங்கே வந்தால் பிரச்சனை, வீட்டில் வந்து அதை விட பிரச்சனை. சரி, இங்கிருந்து அங்கே வேற எங்கேயாவது போனால் அங்கேயும் என்ன வேணாதான் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. ஏன்னா நம்மெல்லாம் பின்னாடி என்ன கட்டிக்கிட்டே சுற்றுறோம்? பிரச்சனையை கட்டிக்கிட்டே சுற்றுறோம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு முடியாது. ஊராம் பிரச்சனை தூக்கி எங்கே விட்டுக்கிறது? சொல்லுவாங்கல்ல நம்ம பழமொழி, வழியில் போன ஓனானை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டுட்டு குத்துதே குடையுதே நானா. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து எங்கே வச்சுக்கிறது? உள்ளே வச்சுக்கிட்டு என்னால் முடியல பாஸ்டர். ஏன் முடிய? ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ என்ன பண்ணுற, இருக்கிற எல்லா காரியத்தையும் செய்து பார்க்குறா. பணமெல்லாம் செலவாயிருச்சு, இருக்கிற எல்லா பணமும் என்ன ஆயிடுச்சு? செலவாயிருச்சு. இருக்கிற அவளுடைய நிம்மதி எல்லாம் போயிருச்சு. அவளுக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு அவளை என்ன செய்ய, கொஞ்சம் கூட அவளுடைய வியாதி என்ன ஆகலையா? சொஸ்தமாகவே ஆகலை. அல்லேலூயா. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் தேவ சமூகத்துல வந்தாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு நான் மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சு போய் அவருடைய விசுவாசம் கெட்டு போனதுனால தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கு முடியாம போயிடுச்சு. நான் ஒன்னு சொல்றேன், உங்க பிரச்சனை எதுவாயினும் சரி, உங்க பாடுகள் எதுவாயினும் சரி, உங்க கடன் பிரச்சனை எதுவாயினும் சரி, நீ வந்து தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு அழுது ஜெபித்து பார். கர்த்தரின் பிரச்சனை கர்த்தரை மாற்ற அவர் போதுமானவர். அல்லேலூயா. வேற எங்கேயோ போய் செலவு பண்ற பல மணி நேரத்துக்கு பதிலாக தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டால் கர்த்தர் பல நேரங்கள் பல நாட்கள் நடக்காத காரியத்தை கர்த்தர் உனக்கு நடக்க செய்ய போதுமானவர். அல்லேலூயா. நீங்க இந்த சாயங்காலம் 7 மணி ஜெபம் சாதாரணமான நினைக்கிறீங்களா? அது எத்தனை பேருக்கு எனக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனா இந்த மாலையில வந்து இங்க 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க பாருங்க. அந்த ஜெபத்தினால தேவன் மிகுந்த பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மகந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு நாள் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க உட்கார்ந்து ஆலயத்துல வந்து அந்த 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்க ஜெபித்து பாருங்களேன். உங்க ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். பிரதர், அப்படின்னா நீங்க கேட்க கூடாது பாஸ்டர், நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா வீட்டுல உங்களால ஜெபிக்க முடியுதா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல உங்களால உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதா? உண்மையை ஜெபிக்க முடியுதா? இல்லையே. பல நாட்கள் ஆயிடுச்சு வீட்டுல ஜெபித்து.
தனிப்பட்ட விதத்துல ஜெபித்து ரொம்ப நாட்கள் ஆயிருச்சு. இவள் சொல்லுகிற நான் எல்லா இடத்துல பிரயாசப்பட்டுட்டேன், பிரயாசப்பட்டும் கீழே வாசிக்கிற சற்றும் என்ன ஆகலையா, சற்றாகல குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. யாரை குறித்து கேள்விப்பட்டாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She came to know that there is a God called Jesus. கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இதுதாங்க ஆண்டவரை தேடுகிற நல்ல அனுபவம். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதை எல்லாம் எப்படி இருக்குமா, சத்தியமா இருக்கும், கிருபையில தான் இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரை தேட வேண்டிய விதத்துல என்ன செய்யணும், தேடணும். சில வேளை ஐயா சொல்லும்போது சொல்றாரு, நீங்க 7 மணி ஆறானா 7 மணிக்கு நீங்க வாங்கன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா, நீ தேட வேண்டிய விதத்துல ஆண்டவரை தேடணும். கடமைக்கா ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. நம்ம கடமைக்கா ஆண்டவரை தேடுகிறதுனால ஒரு நன்மையும் வரப்போகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா, பிசாசான இந்த உலகத்தில் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். We have been deceived. உங்களுக்கு தெரியாமலே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா, என்ன பாஸ்டருக்கு என்ன தெரியும், பிரதருக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நீ ஏமாற்றப்படுகிறாய், உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். என்ன வஞ்சிக்கிற, எனக்கு இருக்கிற வேலை யாருக்குதான் வேலை இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பாடுகள் இல்லை, ஆனாலும் எனக்கு இருக்கிற காரியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். நீ உன் வஞ்சனையை விட்டு எழுந்து நீ எழும்பி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்படி நீ பக்கத்துல வரணும். அப்பதான் வல்லமை புறப்படும். அல்லேலூயா. திரளான ஜனங்கள், அந்த நாட்டில் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த நடுவில் இவள் என்ன செய்யறது, நடக்க கூட முடிஞ்சிருக்காது. அநேகருடைய பிரசங்கிக்கிறது போல இவள் தவழ்ந்து 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 தான் எங்க வந்திருப்பா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட வந்திருப்பா. முடிஞ்சிருக்காது. அல்லேலூயா. பலவீனம் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பலவீனமா தான் இருப்ப. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எப்ப கேட்டாலும் எப்படி, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, முடியல பாஸ்டர். ஏன் பிரதர் பிரேயருக்கு வரல, முடியல பாஸ்டர். ஏன் சிஸ்டர் வரல, முடியல பாஸ்டர். நீ இப்படியே சொல்லிட்டு ஒரு நாள் ஆண்டவர் முடியாம படுக்க வச்சிருப்பாரு. என்ன பாஸ்டர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவீங்கன்னா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நீ ஆண்டவரை தேடிப்பாரு, உன் முடியாத வாழ்க்கையை ஆண்டவர் முடியும்படி கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. இவளுக்கு பெரும்பாடுள்ள பாடுகள் தாங்க. இவளால ரத்தப்போக்கு இவளால நடக்க கூட முடியாது. ஆனாலும் இவளுடைய விசுவாசம் என் வஸ்திரத்தை தொட்டால். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே, சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவருடைய பாதத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நீ தொடும் ஆண்டவரே, நான் என்ன அவன் சொஸ்தமாவேன். இங்க 2 காரியம் நடக்குது. ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வீட்டிற்கு வாரும், என் மகள் படுக்கையா இருக்கிறாள், நீ தொட்டால் சுகமாவாய். இன்னொரு காரியம் செய்கிறது, இங்க ஒருத்தி செய்கிறாள், நான் போய் ஆண்டவரை தொடுவேன். ஒருத்த வந்து ஆண்டவரை கூப்பிடுறான், இன்னொருத்தி வந்து என்ன பண்றா, ஆண்டவரை தொடரேன்னு போறா. 2 பேரும் செய்தது நல்ல காரியம் தான். யாரை தேடி வந்திருக்கிறாங்க, ஆண்டவரை தேடி வந்து. இந்த காலவெல்லாம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கீழே இருக்கு, இன்னும் என்னுடைய செய்திக்கு நான் வரல. இவள் என்ன செய்கிற, வஸ்திரத்தை தொடுகிறாள், தொட்ட உடனே வல்லமை என்ன செய்கிற, கீழே வாசிங்க சிஸ்டர். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேலை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். தொட்ட உடனே பாருங்க, இதுதாங்க காட்லி பிரசன்ஸ், இதுதான் தேவனுடைய தொடுதல்.
அந்த ஒரு நிமிஷம் ஆறாவது நேரத்தில் கூட நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் ஆறாவது நேரத்தில் வந்து யாரையும் பார்க்காம தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவர் உம்மை மாத்திரம் தொடர, ஆண்டவர் உம்முடைய பிரச்சனத்தை நான் உணர போகிறேன் அப்படின்றது உங்களுடைய கண்கள் எல்லாம் மூடி, ஏன் ஆறாவது நேரத்தில் கண்ணை மூடி தேவனை ஆராதிங்கன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? வேற யாரையும் பார்க்கிறத விட என் ஆண்டவருடைய பாதத்தை நீ தொட்டு பார்த்தால் கர்த்தர் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிற உன்னால் உணர முடியும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வந்து தேவ பிரச்சனத்தை உணரல அப்படின்னா you did not seek God properly. நீ ஆண்டவரை சரியா என்ன பண்ணலன்னு அர்த்தம், ஆண்டவரை சரியா தேடலன்னு அர்த்தம். தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டுருச்சு. வல்லமை புறப்பட்ட உடனே அவள் சுகமடைந்தாள். அவள் சுகமடைந்தது உணர்ந்தாள். அவள் உணர்ந்து மாத்திரம் அல்ல, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. நடக்கிற சம்பவம் பாருங்கன்னா, இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப யார் வீட்டுக்கு அவர் போயிட்டு இருக்காரு? யவீரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. யவீருடைய மகள் எப்படி இருக்கிறா? முதல்ல வேண்டிக் கொண்டது யார்? முதல்ல ஆண்டவரே என் மகளுக்கு சுகந்தாங்கன்னு வேண்டிக் கொண்டது யார்? யவீரு. இப்ப யவீரு வீட்டுக்கு போகணும். இவர் போற நேரத்தில் இவர் முதல்ல வேண்டிக் கொண்டது யவீரு தான் வேண்டிக் கொண்டார். ஆனா இப்ப யவீரு வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல இடையில யார் வந்துட்டா? இப்போ இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்துட்டா. இங்க வந்த உடனே அவள் வந்து தொட்ட உடனே அவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. சுகம் குடிச்சோன்னா இங்க என்ன நடந்துருக்கு? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இவர் கேட்கிற என்ன தொட்டது யாரு? இவ பயந்து வந்து சொல்லி அங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே இத்தனை பேர் இருக்காங்க, உங்களை தொட்டது எப்படின்னு நாங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த காரியம் எல்லாம் நடக்க யவீருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்க. யவீருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவன் ஒரு பக்கம், என் மகள் அங்க சாக கிடக்கிறா, என் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என் மகளை தொட்டாள், அவள் சுகமடைவான்ற நம்பிக்கை இவனுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இவனுடைய மனநிலைமை இப்போ இங்க இன்னொரு சம்பவம். அவரை என்ன பண்ணிருக்கு? ஏற்கனவே லேட்டு, இன்னும் இவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த யவீருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இந்த காலவெளியில் உங்களோடு கூட சொல்லுகிறேன், நீ சில வேலை ஜெபித்த உடனே, சில வேலை நீ என்ன சொன்ன, ஜெபித்த உடனே ஆண்டவர் சில ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்திருப்பார். ஆனால் சில ஜபங்களுக்கு அநேக நாட்களை நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், அது தாமதமாய் கொண்டே இருக்கிறது. உனக்கு ஒருவேளை அது புரியாமல் இருக்கலாம், ஏன் தாமதம் என்று சொல்லி. ஆனால் இதற்கு மேல் நடக்க போகிறதா உனக்கு ஆச்சரியமா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ ஜீசஸ், ஓ உன் ஜபம் ஒருவேளை நீ ஹல்லேலூயா ஜெபித்தும் உன் ஜபம் கேட்கப்படாமல் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போகிறதற்கு பதிலாக கர்த்தர் உன் ஜபத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊரபௌரியா லபஷதுரி அம்தரபௌடா ரகதரா. பாருங்க, இங்க பாருங்க, தேவனுடைய மனிதன் இவன் நினைச்சு யாவரு கேட்டுக்கொண்டிருக்க ஆண்டவர், இவன் தேவனுடைய மனிதன், ஜெபாலய தலைவன். அவன் கேட்கிற, ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வாங்க. இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. நீங்களும் சில வேலை இங்க உட்காந்துருக்கோம், கேட்கலாம், பாஸ்டர் நான் மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி ஜெபித்த உடனே அவங்க ஜெபம் கேட்கப்படுது, ஆனா ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஜெபம் என்ன படுறதில்லை, கேட்கப்படலை. சோர்ந்து போகிற ஒரு சம்பவம். கீழே வாசிங்களேன். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து என்ன ஆயிட்டா? மரித்து போனாள். இனி ஏன் போதகரை வருத்த வேண்டாம். இந்த யவீருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? முன்னாடி இந்த செய்தி வர வரைக்கும் எப்படியாவது இயேசு என் வீட்டில் வந்து என் மகளை சுகப்படுத்துவா. ஆனால் இங்கே டைம் ஆகிட்டே இருக்குது. டைம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் வேலைக்காரர் சிலர் வந்து சொல்கிறாங்க, வேண்டாம், அவரை இனிமேல் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏற்கனவே உங்கள் மகன் என்ன ஆயிட்டா, செத்து போயிட்டா. இந்த யவீருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்களேன். நீங்களும் நானா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த இடத்துல?
யாருக்கிட்ட சண்டைக்கு போயிருப்போம்? ஏசப்பா கிட்டே சண்டைக்கு போயிருப்போம். அந்த பொண்ணுகிட்ட சண்டைக்கு போயிருக்க மாட்டோம். யார்கிட்ட சண்டைக்கு போயிருப்போம்? ஏசப்பாட்ட சண்டைக்கு போயிருப்போம். என்ன தெரியுமா? நான் தான் உங்களை முதல்ல என்ன பண்ணேன், நம்மளால் லைன்லயே ஒருத்தர் முன்னாடி விட முடிய மாட்டேங்குது. ரேஷன் கடையில் போய் நின்று பாருங்களேன், ஏமாந்து ஒருத்தர் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நின்று பாருங்க, ஏமாந்து நம்மளுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போய் நின்றுட்டான். அது எப்படி நீ முன்னாடி போலாம்? இதே நம்மளால விட முடியல. இங்க ஒரு மரணமே நடந்துருச்சு, என்ன ஆயிருக்கும்? சொல்லுகிறாள், அவளை என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவுப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா she's already gone. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவில் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவள் சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற கீழே வாசிங்களே. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு என்ன பண்றாருன்னா, தேவையில்லாதவங்களையெல்லாம் என்ன பண்ணுவாரு, கட் பண்ணுவார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை அற்புதம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? உன் வாழ்க்கையில் நன்மை செய்யறதுக்காக ஆண்டவர் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சில காரியங்களை கட் பண்ணுறணும், நீ ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பேதுருவையும் யோவானையும் யாரை மாத்திரம் தான் கூட்டு போறாரா? யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேற ஒருவரையும் தம்மோடு கூட வருகிறதுக்கு என்ன கொடுக்கல, இடம் கொடாமல். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, யாவரோ பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத. எப்போ சொல்லியிருக்கணும்? கூப்பிடும் போதே சொல்லியிருக்கணும், பயப்படாதப்பா நான் வரேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா, தயவு செய்து என்ன பண்ணாத. செத்து போயிட்டார். இப்போ ஆவேர் என்ன எப்படி இருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு? கோபமா இருப்பாரு. இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாரு, துக்கமா இருப்பாரு. இல்லைன்னா என்ன எப்படி இருந்திருப்பாரு, அழுதுட்டு இருந்திருப்பாரு. இவரை பார்த்து என்ன பண்ணணும், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்றாரு, பயப்படாது. இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. இந்த காலவெல்ல உங்களுடைய சூழ்நிலை எப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, உங்க சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல ஆண்டவர் பயப்படாத. அவர் என்ன பண்றாரு, பேதுரு யோவானையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேற ஒருவரும் தம்மோடு கூட வருவதற்கு இடம் கொடாமல். கீழே வாசிங்களேன். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு. பாருங்க, இதற்கு முன்னாடி ஒரு நடக்கிற சம்பவம். இவர் இந்த ஸ்திரீக்கு சொஸ்தமாய் கொண்டிருக்கிற நேரத்தில் இவருடைய வேலைக்காரர்கள் அவருடைய வீட்டில இருந்து சிலர் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அவர் போதனை என்ன செய்யாதையும் தொந்தரப்படுத்த, அவர் என்ன வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் ஏற்கனவே இறந்து விட்டான்னு சொல்லுகிறது போல அநேகர் இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆண்டவர் தேடுறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? நீ சர்ச்சுன்னு போய் உனக்கு என்ன கிடைக்கும்? நீ இங்க போய் அங்க போய் ஜெபம் பண்ற உனக்கு என்ன கிடைக்கும்? They will ask a lot of questions. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலைன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் என்ன செய்துக்கோ. ஒரு கூட்டம் நம்மளை இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவனை தேடுகிறதிலிருந்து உன்னை நீ பின்னாக இழுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். ஒருவேளை அந்த இடத்துல யவீரு கோபப்பட்டு அவன் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. மரித்து போன யவீருடைய மகள் மரித்தவளா இருந்திருப்பாள். ஆனால் அவன் கர்த்தருடைய வருகை மட்டும் அவன் காத்திருக்கிறான். ஆண்டவர் கூட்டிட்டு போறான், தைரியமா கூட்டு போறான். அவன் மரித்திருந்தும் அறிந்தும் அவன் நினைச்சுக்கிறான், கூட்டிக் கொண்டு போகிறான். அவன் ஜெப ஆலயத்தின் வீட்டில் வந்து சந்ததியை மிகவும் அழுது புலங்குறவர்களையும் என்ன செய்து கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல, மரிக்கவில்லை, அவ எப்படி இருக்கா, இத்திரையா இருக்கிறார் என்றார். நம்ம வாழ்க்கையில நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைச்சத ஆண்டவர் முடிஞ்சுன்னு ஆண்டவர் வைக்கல. நம்ம எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஆண்டவர் கமா போட்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஃபுல் ஸ்டாப் போட்ட இடத்துல ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு ஆண்டவர் என்ன போடுறாரு, கமா போடுறாரு. அவர் சொல்றாரு, நீ மாவல் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டு இருக்கிறாள், நித்திரையா இருக்கிறாள்.
இந்த காலவெல்ல ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதங்கள் நீங்கள் நினைத்தது எதெல்லாம் நடக்கல நினைச்சீங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் இனிமேல் நடைபெறாது நினைச்சீங்களோ, கர்த்தர் நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்தை கர்த்தர் அந்த ஃபுல் ஸ்டாப்பை அழிச்சிட்டு ஆண்டவர் கமாவை மாற்றி மறுபடியும் தொடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நடக்கிற சம்பவத்தை கீழே பாருங்களேன். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து என்ன பண்ணாங்களா? நகைத்தார்கள். ஆமா, நம்மளை பார்த்து சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா? நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குது? இவங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் ஒன்னு சொல்றேன், மற்றவர்கள் அவர்களை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, அவர்கள் நகைத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ண சொல்றாரா? வெளியே போக பண்ணி. களியாட்டை விரும்புகிறவர்கள், தேவனுடைய சமூகத்தை விரும்பாதவர்களை தேவன் வெளியே அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாட்கள் வரும், தேவனிடத்தில் சேராதவர்களை கர்த்தர் வெளியே தள்ளி விடுகிற நாட்கள் வரும். ஏன் அப்படின்னா அப்பதான் அங்க அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? நீ உள்ள சேர்க்க கூடாத ஆட்களை உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த இடத்துல அவருடைய மகள் பிழைக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் சொல்ல பிள்ளை நினைச்சா அது மேல இருக்க வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லி அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, எல்லாரையும் வெளியே போக சொல்றார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யணுமா? உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை வெளியே தள்ளு. நீ தள்ளாத வரைக்கும் உனக்கு என்ன கிடைக்காது? ஏன் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு. பக்கத்துல இருக்கவன் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், அவனுடைய அவநம்பிக்கை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விடாது. இந்த காலவேளை நான் சொல்றேன், இந்த காலவேளை கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அடியான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ வெளியே தள்ளிடும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரில் எதெல்லாம் விடணுமோ அதை விடுங்க. எதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு போகிறதோ, கர்த்தரிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு, சபையிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு, சபையின் ஐக்கியத்தில் வரக்கூடாதபடிக்கு, ஜபத்தோடு கூட வரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் உன்னை பிடித்து இழுக்குதோ அதையெல்லாம் நீ காலவேளை நீ கட் பண்ணணும். கட் பண்ணாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவர் வெளியே போகும்படி அனுப்புகிறார். பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு. சொல்லுங்க பார்க்கலாம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சொல்லலாம். அழுகிறவங்களை எல்லாம் தயவுசெய்து பக்கத்திலே வச்சுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் அழுவாங்க பாத்தீங்களா? ஏன் பிரதர் கேட்குறீங்க, ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க, ஐயோ. ஒரு சிலர்லாம் தயவு செய்து என்கிட்ட வந்து பேசினாலே எனக்கு பயமா இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல ஆரம்பிச்ச கதையை இந்த காலம் வரைக்கும் சொல்லி முடிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அழுகிறது. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, இப்படி என்ன. இவங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காதுங்க. சத்தியமா சொல்றேன், சத்தியம் சொல்ல பண்ணக்கூடாது சொல்றேன். வசனம் சொல்லுது சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா என்ன சொல்றேன், இந்த அழுது புலம்புறவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. நீ என்னதான் பாடினாலும் அற்புதம் எனக்கு என்ன செய்வார், எனக்கு நான் அதை செய்வார் கை தட்டி பாடினாலும் நீ புலம்புறத விடுற வரைக்கும் என்ன வராது. அதனாலதான் ஆண்டவர் அழுகிறவங்களையும் நகைத்தவர்களையும் எங்க அனுப்புனாரா? சிரிக்கிறவங்க. எப்பப்பா அது ஏதாவது சொன்னோம்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நன்னா இந்த வசனத்தை உள்ள என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சிரிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறவனுக்கு அற்புதம் நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறவனுக்கு அற்புதம் நடக்குமா? நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2 சம்பவம் நடக்குது. ஒரு தடவை பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்த மேல இருந்து கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான்? யாரு விழுந்து செத்து போனா? தூங்குறவன். செய்தி கேட்கும் போது என்ன பண்றவன்? இந்த செய்தி கேட்கும் போது வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன், அதை விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நகைக்கிறவன், அழுகிறவன், தூங்குறவனுக்கெல்லாம் என்ன நடக்காது? அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் அதனால சொன்னார், அவனை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஆண்டவர் சிறுமியை பார்த்து தழு தகுமி அப்படின்னு சொன்னா, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் பிரதர்.
ஆனா நீ செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்குது. சிலருக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் ஜெபித்த உடனே அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. சிலருக்கு தாமதமானாலும் அவர்களுக்கு கிடைத்த அற்புதத்தை காட்டிலும் உனக்கு செய்கிற அற்புதம் பெருசா இருக்கும். கூப்பிடும்போது வியாதியா இருந்தா, யவீரு வந்து ஆண்டவர் கூப்பிடும்போது எப்படி இருந்தா? வியாதியா இருந்தா. ஆனா ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அவ என்ன போயிட்டா? செத்து போயிட்டா. நம்முடைய நம்பிக்கை இனிமேல் அவ என்ன செய்ய மாட்டா? எழுந்திருக்க மாட்டா. ஆண்டவர் நினைச்சா மரித்தவர்களை கர்த்தர் உயிரோடு விடுகளை எழுப்ப அவர் போதுமானவர். எத்தனை பேர் இந்த காலவெல்ல விசுவாசிக்கிறீங்க? கண்டவருடைய பாத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த காலவெல்ல ஒருவேளை நீங்க அநேக நாட்களை ஜெபித்து கொண்டிருக்கலாம், நிலைமை மரித்து போகிற நிலைமையா இருக்கலாம். ஆனால் God is coming towards your problem. ஆண்டவர் உன் பிரச்சனைகளுக்கு நடுவே அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பாடுகள் நடுவே அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையானதை அவர் செய்யும்படி இதோ நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்து கொண்டிருக்கிற இடத்துல வேறொரு ஹல்லேலூயா, வேறொரு அற்புதம் பெற்றுக்கொள்ளும்படி வராங்க.